இந்த காலவெளியிலும் 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் வாசிக்கலாமா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கடந்த வாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் வைத்து அடிப்படையாய் வைத்து நான் உன் தேவன் என்ற வார்த்தையை வைத்து நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்பதை குறித்த வேதவசனம் சொல்லுகிறதை நாம் அறிந்து கொண்டோம். அதோடு தொடர்பாகத்தான் இந்த நாளிலும் இந்த வசனத்தை அடிப்படையாய் வைத்து உங்களோடு நான் பேசும்படி விரும்புகிறேன். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தேவன் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. யாத்ராம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறேன். தேவன் எப்படிப்பட்ட தேவனா? இரக்கமுள்ள தேவன். இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லியிருக்கிறதை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கிறோம். நான் இரக்கமுள்ள தேவன். உபாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். வாசியுங்கள். உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். வார்த்தை இரக்கமுள்ள தேவன். இரக்கமுள்ள தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் என்று எழுதப்பட்டுகிறது. அதே நேரத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோம். உபாகமம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இரக்கமுள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாரா? இரக்கம் செய்கிறார். இரக்கம் செய்கிறவர். யாத்ராம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஓசியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எல்லாத்திலையும் வாசிங்கன்னா அவர் இரக்கமுள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறேன் என்று தன்னை குறித்து எழுதப்படுகிறதை நான் பார்க்கிறோம். அந்த உபாகமத்தை வாசித்தோம். 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை செய்வாரா? செய்கிறவதா தேவனா இருக்கிறாரு. இரக்கம் செய்கிற 1000 தலை மட்டும் அவர் இரக்கம் செய்து கொண்டே இருக்கிறார். இரக்கம் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த காலவெளியிலே நம்முடைய தேவன் இரக்கம் செய்கிறவர் என்பதை நாம் இதயத்தின் ஆழத்தில் பதித்து வைத்துக் கொள்வோம். யாத்ராமம் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் இப்படி வாசிக்கிற வாசிங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை என்ன செய்கிறவர்? காக்கிறவர். அந்த காலையிலே ஆண்டுடைய இரக்கத்தை குறித்து நான் சற்று சொல்லும்படியாக விரும்புகிறேன். இரக்கமுள்ள தேவன், இரக்கம் செய்கிறவர், இரக்கத்தை என்ன செய்வாரா? காக்கிறவர். இறங்குவேன்னு சொல்றாரு, காக்கிறவர். 1000 தலை மட்டும் இரக்கத்தை என்ன செய்வாராங்க? காக்கிறவர் என்று எழுதப்பட்ட வார்த்தை வாசிக்கிறோம். அவர் நமக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறான், 2 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 24:14. அவருடைய இரக்கங்கள் எப்படியா? பெரியது சொல்ல என்ன சொல்லப்படுகிறது? மகா பெரியது. அந்த இரக்கத்தை குறித்து அப்படியே பார்த்து
அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, எல்லாவற்றிலும் பெரிய இரக்கம். அந்த ஆண்டவர் தான் நமக்கு இறங்குகிறேன்னு சொல்லுகிறார், இரக்கம் செய்வேன்னு சொல்லுகிறார். நம்முடைய தேவன் இறங்குகிற தேவனா இருக்கிறார். மகா பெரியது என்று எழுதப்படுகிறது. 119 சங்கீதம் 156 வசனத்தை வாசிங்க. உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாயிருக்கிறது. பாருங்க, மகா பெரிய இரக்கம் மாத்திரமல்ல, அவருடைய இறப்பு எப்படி இருக்கா? மிகுதியா இருக்கு. பெரிய இரக்கம் தான், மிகுதியா இருக்கு, ஏராளமா இருக்கிறது. அதனால்தான் புலம்பல்ல அவன் சொல்லும் பொழுது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 24 எரேமியா சொல்லுகிறார், அவருடைய இரக்கத்தை குறித்து சொல்லும் பொழுது என்ன எழுதப்படுகிறது வாசிங்க. அவருடைய புலம்பல் 3:22, அவருடைய கிருபைகள் அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவே இல்லை. இரக்கம் 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 அப்படின்னா என்னன்னா, கம்பேஷன் இன் ஆக்ஷன், செயல்பாட்டிலே காணப்படுகிற மனதுருக்கம், அதான் இரக்கம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலிருந்து மனதுருகினார் வாசிக்கிறோம். அதான் அந்த இரக்கம் சொல்லப்படுது. கம்பேஷன் இன் ஆக்ஷன், இறங்குறேன் சொல்றதில் இல்லை, வார்த்தையில் அல்ல, அவருடைய செயல்பாட்டிலே அவருடைய மனதுருத்தை காட்டு, அதான் இரக்கம். அதான் அவர் சொல்ல, நம்முடைய தேவன் மனதுருகிற கர்த்தர். இறங்கி அவர் இரக்க செய்கிறார், செயல்படுகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று எழுதப்படுகிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பிதாவாகிய தேவனும், அவர் எப்படிப்பட்ட பிதான்னு சொல்லப்படுகிறது? இரக்கங்களின் பிதா. என்ன அருமையான வார்த்தை! ஒவ்வொரு வார்த்தையும் நீ கொஞ்சம் வீட்டில் உட்கார்ந்து அதை யோசிப்பார். மகாபெரிய அவர் இரக்கங்கள், மிகுதியான இரக்கம் இருக்கு. அப்படி இரக்கத்திற்கு முடிவே இல்லை, முடிவே கிடையாது. அது மாத்திரமல்ல, இரக்கங்களின் பிதா அவர்தான். எல்லா இரக்கத்திற்கும் காரணகர்த்தர், அவர்தான் ஊற்று. அது மாத்திரமல்ல, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வாசிக்கிறோம், வாசியுங்கள். எபேசியர் 2:4, இரக்கத்தில் எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்யம் உள்ளவர். எல்லாம் வார்த்தை. இரக்கத்தில் அவர் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர். அவருடைய இரக்கத்தை நம்ம நாடி போகலாம். நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா, சங்கீதக்காரன் அதிகமாய் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறது பாருங்க. எல்லாவற்றில் சில காரியங்களை மாத்திரம் குறித்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு எப்போ இரக்கம் பாராட்டுவார், இரக்கத்தை பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சில வசனங்களை சொல்லி என் வார்த்தை நான் சுருக்க விரும்புகிறேன். ஆனால் சங்கீதங்களில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவன் தேவனுடைய இரக்கத்திற்காக அடிக்கடி ஜெபிக்கிறதை நான் பார்க்க முடியும். ஆண்டு இரக்கத்திற்காக தேவன் நோக்கி அவன் கூப்பிடுகிறத பார்க்க முடியும். ஏன்? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர். இரக்கத்திற்கு ஐஸ்வர்யம் அவருக்கு முடிவே இல்லை, மகா பெரியது, மிகுதியானது, தாராளமா எல்லாருக்கும் அவருடைய இரக்கத்தை கொடுக்க முடியும், இரக்கம் செய்ய முடியும். அவை இந்த நாட்களில் தேசத்தில் பயங்கரமான காரியங்கள் ஏற்படுகிற நாட்களில் தேவனுடைய இரக்கம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா! ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு தேவை. அவர் செயல்பாட்டில் அவருடைய இரக்கத்தை நம்ம காண்பிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நம்ம கடினமுள்ள ஒரு கர்த்தர் அல்ல, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர். யாருக்கு இரக்கம் பாராட்டுகிறார் என்பதை குறித்து நான் வாசிக்கும் பொழுது, முதல் வாசியங்கள் 28ஆம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து
விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தை இரக்கம் பெறுகிறவன் யார்? நம்முடைய வாழ்க்கையில தவறுதல்கள் ஏற்படும் பொழுது, வலி விலகும் பொழுது, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, நாம் பாவம் செய்கிறோம். அந்த பாவத்தோடையே வாழ்கிறது அல்ல, அந்த பாவத்திற்கு தண்டனை, நியாய தீர்ப்பு, அவன் வாழ்வடைய மாட்டான் என்று எழுதப்படுகிறது. ஆனால் அதே பாவத்தை அவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்து விட்டு விடுவோமானால் என்ன கிடைக்கிறதா? தேவனுடைய இரக்கம். இன்னொரு காரியத்தில் இரக்கம் என்பது என்ன என்ப ஒரு டெஃபினிஷனை வாசித்தேன். பிரிட்ஜ் பிட்வீன் ஜஸ்டிஸ் அண்ட் கிரேஸ். நீதிக்கும் கிருபைக்கும் இடையிலே பாலம் போன்றதுதான் இரக்கம் என்று எழுதப்பட்டது. இன்னொருத்தர் அந்த இரக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, வித் ஹோல்டிங் பனிஷ்மெண்ட், வரக்கூடிய தண்டனையை என்ன பண்ணி வைத்திருக்கிறாரு? பிடித்து நிறுத்தி வைத்திருக்கிறார். பாவத்துக்கு தண்டனை வர வேண்டும், ஆனால் நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அதை நிறுத்திட்டு நம்ம கிருபை தருகிறார். அதான் இரக்கம். அந்த மனதுருக்கத்தை செயல்படுகிறார். நம் உண்மையாய் ஆசாவுடைய வாழ்க்கையில அவர் சொன்னாங்க, அப்படியே மனது இழகி கெஞ்சினதுனால அவன் தேவனுக்குறமாய் பாவம் செய்தாலும் தேவன் செவி கொடுத்து அவன் திரும்ப தன் தேசம் கொண்டு வந்தார் என்று எழுதப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில புண்ணியவான்ல வாசிக்கிறோம், நமக்கு நாமே பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே என்ன செய்வோம்? அஞ்சுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். நம்ம ஏற்கனவே தியானம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அவன் இரக்கத்தை பெறுகிறான். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் தவறு செய்தை பார்க்கிறோம். அந்த தவறு நிமித்தமாய் 51ஆம் சங்கீதத்தை அவன் எழுதினதை ஓப்பனாக வெளிப்படையான ஒரு சங்கீதமாக தன் பாவத்தை வெளிப்படுத்தி எழுதின சங்கீதத்தில் அவன் சொல்லும் பொழுது முதல் வார்த்தையை என்ன சொல்ல வாசிங்க? உமது கிருபையின்படி எனக்கு என்ன செய்யும்? இரங்கும் ஆண்டவரே. அந்த இரக்கத்தான் கேட்கிறான். இரக்கம் செய்யும் அப்பா, இரங்கும் ஆண்டவரே. ஆண்டவர் இறங்கினார் என்று வாசிக்க உண்மையா அவன் அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் நான் சொன்னது போல நமக்கு நாமே பாவம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் ஒரு தவறு செய்யலை அப்படின்ற இடத்துல நாம் இருப்போமானா நாம் நியாய தீர்ப்பை வருவித்துக் கொண்டிருக்கிறோம், அதில் தண்டனையை வருவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை அறிக்கை செய்து நாம் செய்த சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது தேவனால் இரக்கம் பெறுகிறோம். ஹல்லேலூயா. தாவீது பெற்றுக்கொண்டதை நம்ம பார்த்திருக்கிறோம். நடைமுறையிலே அப்படி எழுதப்பட்ட வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அவை இந்த நாட்களில் நமக்கு தேவையானது கர்த்தருடைய இரக்கம். இரண்டாவதாக 49ஆம் அதிகாரம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். பாருங்க, தம்முடைய ஜனத்திற்கு என்னவா இருப்பாரா? இரக்கமா இருப்பாரு. அதனால வானங்களை என்ன செய்யுங்க? கெம்பீரித்து பாடுங்க. பூமியே களிகூரு, பர்வதங்களே கம்பீரமா என்ன செய்யுங்க? முழங்குங்க. சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய். தம்முடையவர்கள், அந்த வார்த்தை மிக முக்கியம். அவருடையவர்கள், அவருடையவர்கள் மேல இரக்கமாயிருப்பார். இந்த கடைசி நாட்டில் தேசத்தில் பயங்கரமான காரியங்கள் நேரிட்டாலும்
அந்த தம்முடையவர்கள் என்கிற ஒரு இடத்துல நம்ம காணப்படுவோம். மல்கியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். அந்த தம்முடையவர்கள் அல்லது நான் என்னுடைய என்று சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு நினைச்சுவார்களாம், கவனித்து கேட்பார். கர்த்தர் பயந்து சொல்லிட்டு, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா என்னுடையவளாயிருப்பார்கள். என்னுடையவளாயிருப்பார்கள் இன்னும் அருந்த ஒரு உரிமையோடு சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் அப்படி சம்பத்தா வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் என்ன இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, சிலர் சம்பத்துனே பேர் வச்சிருப்பாங்க. பேர் வைக்காட்டாலும் நம்ம எல்லாம் யாரு தான்? அவருக்கு சொந்த சம்பத்து, அவருடைய ஜனம். அவருக்கு ஆறுதல் செய்கிறாரா, அவங்களெல்லாம் சேர்த்துக்கொள்ள வரப்போறார் எழுதப்படுகிறது. நாம் பார்க்கிற காரியங்கள் ஆண்டுடைய வருகைக்கு அடித்தளமிட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நெருங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டுடைய வருகையை நெருக்கமான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இப்படி நம்பிக்கை உயிர்த்தல் அன்னைக்கு சொன்ன காரியம், அவர் பரத்துக்கு ஏறிந்து போகும்போது உயிர்த்தல் பின்பு 40 நாட்கள் சீஷருக்கு காணப்பட்டார். பயணி போகும்போது சொன்னாங்க, எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படியே நினைச்சு போறாரு, திரும்புறார். அப்படியே சொந்த சம்பத்தை சேர்க்கக்கூடிய வர போகிறார். அவை இந்த உலகத்தில் கொஞ்சம் காலங்கள் பாடுகள் கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் தம்முடையவர்களுக்கு என்ன பண்ணுவார்? அவர் இரக்கம் பண்ணுவார். எல்லாரும் இருந்தார்களாம், எல்லாரும் இருக்கலாம், ஆனால் தன்னுடைய ஜனங்களை வேறுபடுத்தி நடத்துகிறார். ஆண்டு சொல்கிறார் இல்லையா, என்னை சேவிப்பவர்களுக்கும் என்னை சேவிப்பார்களுக்கும் நான் திரும்பவும் என்ன செய்ய வித்தியாசம் காட்டப் போகிறேன். எப்படியாய் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்பொழுது ஆண்டவர் வித்தியாசத்தை காட்டினார்களோ, கோசேன் நாட்டிலே மாத்திரம் இருள் இல்லை, மற்ற எல்லாம் இருள், மற்ற வாதைகள், ஆனால் கோசேன் தேசத்தில் மாத்திரம் ஒன்றும் இல்லை. வித்தியாசப்படுத்தினார் ஆண்டவர். அதே போல கடைசி நாட்களிலும் நான் செய்வேன் சொல்லியிருக்கிறார். அவை அந்த நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் அவருடையவர்கள் என்கிற இந்த இடத்துல வாழ வேண்டும், அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே அந்த வசனத்தை கடந்தாலும் பேசி அவருடைய ஜனமாய், சொந்த ஜனம் யார், அவருடைய ஜனம் என்பதை குறித்தெல்லாம் தியானித்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டிய அவசியம். யாத்ராம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். திரும்பவும் அதை உபாகமத்தில் எழுதுகிறார். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6-10 வசனம். ஆயிரம் தலைமுறை மட்டும் என்ன சொல்றாருங்க? அன்பு கூர்ந்தவன். அப்படி சொல்லிட்டு அவர் சொன்ன முதல் காரியம் என்ன சொன்னா, 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ ஆண்டவர் முதல்ல சொன்ன காரியம் தான், பா சபை கூடி வர நாள், பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள், புதிய ஏற்பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை, தேவ சமூகத்தில் கூடி வருகிற இந்த நாளை நீ என்ன செய்ய வேணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். மற்ற நாளெல்லாம் நீ வேலை செய்கிற உண்மைதான், இன்னைக்கு இந்த நாளிலே நீ கத்தரை தேடணும். எல்லா வேலை அதில் நீங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே சொல்லி வருகிறார். எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்துடணும். எதுக்காக? கத்தரை தேடுவதற்காக. ஓய்வு நாள் என்பதாகத்தான், ஆண்டவரை தேடுவதற்காக தான் ஓய்வு நாள். இந்த நாட்களில் ஆண்டவரிடத்தில் அன்பு பூர்வமானா நமக்கு தேவனை தேடுவது கஷ்டமா இருக்கவே இருக்காது. ஆண்டவர் இரக்கம் செய்யணுமா? ஆண்டவரை தேடணும்.
ஒவ்வொரு வாரம் ஆராதனையை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்த வேண்டும். எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியப்படுத்துகிறோம். ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்து கடமைக்காய் செய்யறதில்லை, உண்மையாய் அன்பு கூர்ந்து அவர் சொல்றாரு, என் கற்பனை அன்பு கூர்ந்து கற்பனைகளை என்ன செய்யணும்? கைக்கொள்ளும். அன்பு உருவமானால் ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டோம். தேவனுடைய வார்த்தைகளை அன்பு கூர்ந்து கீழ்ப்படியும். ஆண்டு சொன்னார், அன்பு கூறுவதனால என்ன? கற்பனைகளை கீழ்ப்படிவதுதான் என்று ஆண்டு சொல்ல பார்க்கிறோம். 1 யோவான் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிற என்று சொல்லுவதே தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவதுதான் என்பதை குறித்து எழுதப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான், தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுவதே தேவனிடத்தில் அன்பு வருவது. அவே நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் சொல்லிட்டு, அவருடைய கற்பனைகள் எப்படிப்பட்டது அல்ல, ரொம்ப கஷ்டம் இல்ல. இது பல நேரத்தில் கடினமா என்றோம். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிவதற்கு அதை பெருசா யோசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கை பலியிடேன்னு சொல்லும் பொழுது அவனை கடினமா எண்ணவே இல்லை. காரணம் என்னன்னா, கர்த்தர் தான் மிக முக்கியம், ஆண்டவர் தான் மிக முக்கியம். அது அவனுக்கு பெரிய பாரமா தெரியல. 25 ஆண்டு காலங்கள் காத்து பெற்றிருந்த ஈசாக்கு தான் அதை பெருசா நினைக்கல. ஏன்? ஆண்டவத்தில் அன்பு இருந்ததுனால. அதே நேரத்தில் நாகமான குறித்து நானே போட்டிருக்கிறேன். எலிசா சொன்னாரு, யோர்தான்ல போய் என்ன செய்ய, ஆனா அது அவனுக்கு என்ன செய்தாங்க, கஷ்டமா இருந்துச்சு, மனசு இல்லை. சுகத்தை நாடி வந்தவன். ஆபிரகாம் இல்லை, ஆண்டவத்தில் அன்பு கூர்ந்தவன். எனக்கு அவருடைய ஆசீர்வாதம் அல்ல, அவர் தான் மிக முக்கியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை முக்கியப்படுத்துவோமானா, தேவனுக்காக எந்த நேரத்திலையும் கர்த்தரை தேட, ஜெபிக்க, ஆண்டவருக்காக எதையும் செய்ய நம்ம ஆயத்தமா இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா, கடமைக்காய் மாத்திரம் என்று சொன்னால் சூழ்நிலை மாறும்போது நம்மளும் மாறிடும். அப்புறம் அப்படி அல்ல. யோசிச்சு பாருங்க, விளையாட்டான காரியம் அல்ல. நாம் நம்மை நிறுத்தி அதை யோசிச்சு பார்க்கும். உடனே சற்றேடி யோசிக்கல, இரவே பேசுகிறேன், காலைல பேசுகிறேன். காரணம் அவர் தான் எனக்கு, ஆண்டவர் தான், அவர் தான் மிக முக்கியம், அவர் தான் எனக்கு. அந்த நாட்களில் அந்த இடம் தேவை. அதான் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தருடைய கட்டளையை கை கொள்ளுவேன். ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுவோமானா, அதுதான் ஆண்டவர் சீஷத்துவம் என்ற இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். அது மாத்திரமல்ல, தன் வீட்டையாவது தன் மனைவியாவது தன் பிள்ளைகளையாவது வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு என்னவா இருக்க முடியாது, சீஷனா இருக்க முடியாது என்று எழுதப்படும். அந்த வெறுக்கிற காரியம், அந்த வெறுப்பு என்ற இடத்துல கிரேக்க பதம் டு லவ் லெஸ். தேவனுக்கு தான் முதல் அன்பு, அடுத்ததான் அடுத்த காரியம் அப்படின்ற இடத்துல வர வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடம் இருக்குமானா, நம்ம ஆண்டவரை தேடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, கர்த்தருக்காக காரியம் செய்வதற்கு நம்ம சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். சில நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய பகுதியை செய்யாம ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு சீயோன் கேட்டார், அவர் இரக்கம் செய்ய மறந்தாரோ அப்படின்னு கேட்டது போல புலம்புறோம். மற்றவங்கள ஒப்பிட்டு சொல்கிறோம், அவங்களுக்கு இப்படி, இவங்களுக்கு இப்படி, எனக்கு அப்படி இல்லை, எனக்கு மறந்துட்டார் போல. இல்லை, ஆண்டவர் மறக்கலை. நம்ம செய்ய வேண்டிய பகுதியை செய்வோமானால் ஆண்டோடைய இறக்கம் செய்ய வேண்டிய காரியம் அது வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா! அப்படி பெரிய இறக்கம்.
அதை எதிர்பார்க்கிறார் தேவன். ஆகவே இந்த நாட்களில் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் அவருடைய கட்டளையில் கை கொள்வோம். தேவனுடைய இரக்கத்தை இந்த நாட்டில் பெற்றுக்கொள்வோம். நான் சொல்லுவதில்ல, இந்த கடைசி நாட்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய நீதி தேசத்து மேலே வந்து கொண்டிருக்கிற காலம். இன்றைக்கு நம்ம தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இரக்கத்தை நாம் அடைய வேண்டும். லூக்கான சுவிசேஷம் 1 அதிகாரம் 50 வசனம் வாசிங்க. அவருடைய இரக்கம் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் என்ன செய்தா இரக்கம். யாருக்கு இருக்கு? அவருக்கு பயந்தவர்களுக்கு. ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய இரக்கம் 1000 தலைமுறைக்கு தலைமுறை தலைமுறைக்கு இருக்கு. அப்ப ஆண்டவர் பயப்படுற பயம். யாருக்கு பயப்படாட்டாலும் தேவனுக்கு என்ன செய்யணும்? பயப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடந்த நாட்டில் யுத்தத்தில் பெட்ரோல் இல்லை அப்படின்னோடனே சென்னையிலும் சரி, நான் இருக்கும்போது இலங்கையிலும் சரி, எங்கே பெட்ரோல் கிடைக்காதோ அப்படின்னு பங்கு பூரா என்னதாங்க கூட்டம். நான் இலங்கையில் போகிறேன். நானும் 2 நாளைக்கு முன்னாடி அடுத்த நாள் கொழும்புக்கு வர்றதுனால நாங்களும் போய் காரில் போய் பெட்ரோல் போட்டு வந்தோம் இருந்தோம். ஆனால் அடுத்த நாள் பார்த்தா பெட்ரோல் நினச்சாங்க பயம், எங்கே கிடைக்காம போயிடும். யோசிச்சு பாருங்க. எத்தனையோ காரில் பயப்படுகிறோம், ஆனால் தேவனுக்கு பயப்படுறோமா? ஆண்டவர் பயப்படுற பயம் இருக்கா? கர்த்தரை பார்க்குறாரு. அந்த கர்த்தரை பயப்படுற பயம் நமக்கு தேவை. அது இருந்தால் ஆண்டவர் நோக்கு. அது யாருக்குல்ல, மனுஷனுக்கு பயப்படுற பயம் இல்லை. ஆண்டவர் பயப்படுற பயத்தை ஆண்டவர் நம்ம பார்ப்பாதானா நமக்கு அவர் இரக்கத்தை காண்பிப்பார், இரக்கத்தை காண்பிப்பார். இப்ரேயர் 4 அதிகாரம் 16 வசனத்தில் எழுதப்பட்டு வாசிங்க. இரக்கத்தை பெறவும் தைரியமாய் கிருபாசனத்திலே என்ன எழுதப்படுகிறது? இரக்கத்தை பெறுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஜெபம். ஆண்டவரே உங்களுடைய இரக்கம் தேவைப்பா, இரக்கம் தேவை. அந்த காரியத்தில் இறங்குங்க ஆண்டவரே. நம்ம கேட்கணும், ஆண்டவருக்கு ஜெபிக்கணும். 123 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே உம்மிடத்துக்கு நேராக என் கண்களை என்ன செய்கிறேன்? ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரன் கண்கள் தங்கள் ஜவான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் ஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலும், எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். எங்கள் கண்கள் யாரை நோக்கி இருக்கு? சும்மா விளையாட்டால ஏதோ ஒரு வார்த்தையில் பேருக்கு சிலர் நாங்கள் ஜோம் பண்ணாமல் யாருக்கும் ஜோம் பண்ணோம். எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணீங்க? 2 நிமிஷம். இரக்கத்தை பெறுவதற்கு பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நாம் விடக்கூடாது ஆண்டவருடைய இரக்கத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் பார்க்குறாரு, சில நேரத்தில் விட்டு பார்க்குறாரு. நம்ம ஒவ்வொருத்தட்ட எப்படி போட்டு பார்க்குறோம் யோசிச்சு பாருங்க. அதை சொல்கிறாங்க, நம்ம பார்த்து நான் செய்கிறேன். இப்போ நம்ம அப்படி இருந்தோம்னா ஆண்டவர் எப்படி இருப்பார் யோசிச்சு பாருங்க. நம்மளை பற்றி அவர் தெரியாதா? எல்லாமே தெரியும். நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர். இப்போ விடக்கூடாது அவரை இரக்கம் செய்கிற வரைக்கும் விடமாட்ட ஆண்டவரே சொல்ல. இரக்கம் செய்யும் வரைக்கும் கண்கள் உண்மையே நோக்கி. தாவீதுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு வந்த எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை கஷ்டங்கள், எல்லாவற்றையும் மத்தியிலும் அவன் விடாப்படியாக கர்த்தரையே நோக்கி இருக்கிறான். அவன் இரக்கம் பாராட்டினார். இரக்கம் இல்லைன்னா, ஆண்டவர் மாத்திரம் இரக்கம் பாராட்டினா என்னைக்கோ தாவீது சவுலுடைய கையினால செத்து போயிருப்பான், என்னைக்கோ மறித்து போயிருப்பான். இரக்கம் பாராட்டின ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் இரக்கத்திற்காக தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டதை பார்க்கிறோம். அவே ஒவ்வொரு நாளும் கேட்போம், ஆண்டவரே இரக்கம் பாராட்டு. சபையில் ஜெபத்துக்கு வரும்போது நம்ம கேட்கிறோம், தேசத்துக்காக இறங்க வேண்டும் ஆண்டவரே, ஆண்டவர் இறக்க வேண்டும். தன்னின் பாவத்தை மீத்துமாய் தேசத்தின் துன்மார்க்கத்தையுமாய் தேவனுடைய தண்டனை அல்ல, ஆண்டவரே நீ இறங்கமாப்பா, இறங்கமான்னு கேட்கிறோம். பாவம் செய்திருக்கலாம், அநீதியா இருக்கலாம், உலகத்தில் பல காரியங்கள் நடக்கலாம், அக்கிரமான காரியங்கள். ஆனால் நானும் நீங்களும் இரக்கத்திற்காக தேவ சமூகத்தில் கேட்க வேண்டும். இந்த
காலவழியிலே தேவனுக்கு ஜெபிப்போம். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி சில வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே சொன்ன மிக முக்கியமான காரியம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பெறுவார்கள்? நமக்கு தெரியும், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அது மாறாத பிரமாணம். அது எங்க போனாலும், எந்த நாட்டில் போனாலும் சரி, எந்த காலம் வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது யாராயிருந்தாலும் மாறாத பிரமாணம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நாம் ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்க வேணும்? இரக்கமா இருக்கணும். இரக்கமா இருக்கணும், மிக முக்கியம். அது ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெற்ற நம்ம மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும். அதில் தான் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி சேரிட்டி என்று சொல்லி இன்னைக்கு ஏழை எளியலுக்கு உதவுகிற காரியங்கள் அதெல்லாம் ஏற்பட்ட காரணம் தான். மற்றவர்களுக்கு இறங்கணும், கஷ்டப்படுவர்களுக்கு, வியாதேசலுக்கு நம்ம இறங்கணும் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல தான் சேரிட்டி ஒன்று ஆரம்பித்து மற்றவர்களுக்கு சபைகள் செய்து கொண்டு பார்க்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இரக்கம் செய்யணும். இந்த இரக்கத்தின் காரியத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எண்ணக்கூடாது. வேதத்தில் வாசிங்க, யாக்கோபு நிருபத்தில் நான் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. அப்போ யாக்கோபு 2:23 பாரு. 2:13 சாரி 2:13. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு என்ன செய்யும்? கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக எது மேன்மை பாராட்டுமா? ஜட்ஜு முன்னால் நிற்கும் போது நம்ம இரக்கம் செய்யலாம் இருந்தோம்னா அந்த இரக்க நிச்சயமா போய் மேன்மை பாராட்டி நம்மள இருந்து விடுவிக்கும். வித் ஹோல்டிங் த பனிஷ்மெண்ட், வர வேண்டிய தண்டனையை அது தடுத்து நிறுத்தும். எப்ப? இவங்க இரக்கம் செஞ்சவங்க, இவங்க இறங்கினவங்க. ஆண்டவரே, இவங்க மற்றவர்கள் இறங்கி இருக்கிறார்கள், அதனால இவங்களுக்கு தண்டனை கொடுக்கனாலும் நிப்பாட்டு ஆண்டவரே. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. இரக்கம் செய்யாதவனுக்கு எப்படியா? இரக்கமில்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். அதனால தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? இறங்க வேண்டும். அவளை குறித்து நியாயத்தீர்ப்பு சொல்றதில்ல, அவங்களை குறித்து குறை சொல்றதில்ல, அல்லது அவர்கள் ஏற்கனவே செய்த காரியங்களை குற்றம் சாட்டுவதல்ல. நம்முடைய பகுதியிலே வேத வசம்படி இறங்க செய்வேன். இதை நமக்கு சுட்டி காட்டும்படியாக ஆண்டவர் மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே ஒரு உவமையை எழுதி வைத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பனையாய் தேவன் நானும் நீங்களும் இது நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனை எழுதி வைத்திருக்கிறதை அறிந்திருக்க வேண்டும். 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழிய காலத்தில் கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு ராஜாவுக்கு எப்படி இருந்ததாம்? ஆண்டவர் உவமையை சொல்லி விளக்குகிறார். எனக்கு உங்களுக்கு ஒப்புமையை சொல்லி இரக்கமில்லாத இருப்போமானால் இரக்கமில்லாத நியாயத்திற்கு உண்டாகும் என்பதற்கு எச்சரிப்புருவாம்படியாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். பரலோகத்தில் இதுபோல்தான் நடக்கப் போகிறது என்பதை அவர் சொல்லுகிறார். கணக்கு பார்க்கிறான். 10,000 தாலந்து கடன் பட்டவன் முன்பாக அவனை கொண்டு வந்தார்கள். எத்தனையோ கோடி அவன் வந்து சொல்றான், பொறுமையாரம் எல்லாத்தையும் கொடுத்து தர்றேன் அப்படின்றான். அப்பொழுது அந்த ஊழியர்களுடைய ஆண்டவன் என்ன செய்தானா? இறங்கி, சரிங்களா? சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சா? மனதிறங்கி. இவ்வளவு பெரிய கடன், எத்தனையோ கோடி கணக்கான பணத்து கடன், இரக்கம், இறங்குகிறான். இறங்கி அவனுக்கு என்ன செய்தா? மனைவி போயிட்டான். அப்படி இருக்க
அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போய் தன்னிடத்தில் எத்தனை வெள்ளி பணம்? கோடிக்கணக்காய் இவன் இரக்கம் பெற்று என்ன செய்யப்படுகிறான்? மன்னிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ எவ்வளவுதான்? 100 வெள்ளி பணம். என்ன பண்ண? அவனை தொண்டையை பிடித்து நினைச்சுதான் நெறித்து. யோசிச்சு பாருங்களேன், என்ன மாதிரி பாருங்க. முந்தினவே கூட அப்படி இல்லை. அவன் என்ன செய்தான்? எல்லாத்தையும் வித்து கடனை திடுறான்னா இவனே கொல்ல போறான். தொண்டையை பிடிச்சு நெரிச்சு எனக்கு கொடுத்திருக்க வேண்டும்னா அவன் சொல்றான், கொஞ்சம் என்ன செய்யும்? பொறுமையாயிரும். எல்லாவற்றையும் அவன் என்ன செய்யறேன்? வேண்டிக் கொண்டான். ஆனா அவனை கொண்டு போய் என்ன செய்தான்? காவலில் போடு வைத்தான். எல்லாம் கவனிங்கனே. 33 வசனம் வாசிங்க பார்ப்போம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலையாளுக்கு. நான் உனக்கு இவ்வளோ கோடிக்க உனக்கு மன்னிச்சிருக்காப்பா, இவ்வளோ பெரிய பாவத்தில் உனக்கு மன்னிச்சு இறங்கி இருக்கிறேனே. சின்ன காரியம் தானே, கொஞ்சம் தானே, நீ அவனுக்கு மன்னிக்கணும்ல, இறங்கலையே. அதனால என்ன, அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்திருக்கும் அளவும் உபாதிக்கிற விடத்தில் அவனை செய்தான். உபாதிக்கிற விடத்தில் வேதனைப்படுற மாதிரி அவன் நடத்தினான். அதனால சொல்லப்படுகிறது, நம்ம இரங்கம் இல்லைன்னா இரக்கம் இல்லாத நியாயத்தை பண்ணி செய்யுங்க கிடைக்கும். இவ்வளோ மன்னிப்பை பெற்றிருக்கிற நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். கசப்பையும் வைராக்கியத்தையும் நம் இதயத்தில் வைத்திருப்போமானா இரக்கமில்லாத நியாயத்தில், அது மாத்திரமல்ல உபாதிக்கருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை சமாதானம் இருக்க முடியாது. இவனுக்கு பட்ட கடன் கூட இப்ப பெரிய பிரச்சனை இல்லை. இதுதான் பெரிய பிரச்சனை தெரியுமா? நான் மன்னிப்பை பெற்றேனே, நான் மன்னிக்காம விட்டேனே. இவ்வளோ கூடிய மன்னிச்சாரு, நான் கொஞ்சம் தனி செய்யல, மன்னிக்கலையே. அந்த குற்ற உணர்வு வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கும். காலவெளியிலே அவர் எப்படி இருக்கிறாரோ அதே விதத்தில் நாமும் இருக்கும்படியாய் தேவனை எதிர்பார்க்கிறார். நம் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க? இரவுக்கால வாசிக்கிறோம், அவர் இரக்கமுள்ளவர், அதே போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். சமுதாய வாழ்க்கையிலே நாம் இறங்குவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு தேவன் பாராட்டின இரக்கத்தை மிஸ் பண்ணி வரப்போற நியாய தீர்ப்பு நாளில் நம்ம இரக்கம் செய்வதற்பானா இரக்கம் என்ன செய்யுமா? மேன்மை பாராட்டும். இரக்கம் மேன்மை பாராட்டும். மாத்திரமல்ல, கடைசியாக ஒரு 3 வசனங்களை வாசிங்க. ரோமன் நிருபம் 9 அதிகாரம் 16 வசனம். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். வாழ்க்கையில இறங்குற தேவன் தான் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நாம் விரும்புறதில்ல, நம்ம பிரயாசம் அல்ல, முயற்சி அல்ல, இறங்குற தேவனாலே ஆம், அவராலே ஆம், அவரால் தான் முடியும். அதனால இறக்கதை பெறணும் ஆண்டவர்கிட்ட. என் பலத்தினால, என் முயற்சினால நோ, அவருடைய இறக்க அந்த ஆண்டவரே இறங்குற தேவனாலே ஆம் எழுதப்படுகிறதாப்பா. நீ இறங்க ஆண்டவரே, நீ இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 1 வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதனாலே சோர்ந்து போகிறதில்ல. ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்குமானால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பவுலுடைய வாழ்க்கையில சொல்ல எத்தனையோ உபத்திரவம், பாடுகள், கஷ்டங்கள், இவ்வளவு காரியம். ஆனா ஆண்டவருடைய இரக்கம் கிடைச்சதுனால நினைச்ச மாட்டோம்,
சோர்ந்து போக மாட்டோம். ஆண்டு இறக்க சில சமயம் சோர்ந்து போயிட்டோம், தளர்ந்து போயிட்டோம். இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு இறக்கம் கூட, இப்படி இறக்கம் கூட ஆண்டவர், இறக்கம் கூட ஆண்டவரே. எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள், எத்தனையோ காரியம் வந்தது. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் பவுல நிறுத்தின காரணம்னா தேவனுடைய இரக்கத்தை கொடுத்தார். தேவனுடைய இரக்கத்தை கொடுத்தார். அதான் சொல்லாரு, இப்படிப்பட்ட ஊழியத்தை விடலாம் நாங்கள் தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருப்பதனால நாங்கள் என்ன செய்யல சொல்லலாம். கவனிங்க, விரும்புகிறான்ல ஓடுலாம் இல்லை, இறங்குற தேவனா தான் ஆகும். வாழ்க்கையில தேவனுடைய இரக்கம் இருப்பதனால், இரக்கத்தை பெறுவோமானால் எந்த சூழ்நிலை எந்த சந்தர்ப்பத்திலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம். கடைசியில் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லை 4:31 4:31 உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார். என்ன அழகாக சொல்லப்பட்டு பார்த்தீங்களா? அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கனால என்ன செய்ய மாட்டாரா? கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், மறக்க மாட்டார். பிதாக்களுக்கு சொன்ன காரியம் இந்த காலவெளியிலே அந்த இரக்கமுள்ள தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டும்படி விரும்புகிறார். அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாம் இரக்கமுள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வோம். நான் ஜெபிப்போம், கர்த்தருக்கு பயப்பட பயத்தினால் நிரப்பப்படுவோம், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவருடைய கற்பனையை கீழ்ப்படிவோம், அவருடைய ஜனமாய் எல்லா நாளும் இருக்கும்படி நம்ம தக்க வைத்துக் கொள்வோம். வாழ்க்கையில் தவறுதல்கள் பாவங்கள் வரும் பொழுது அறிக்கை செய்து அதை விட்டு விடுவோம். அப்படி தேவன் தம்முடைய இரக்கத்தினாலுமே முடிசூட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இரக்கமுள்ள தேவன் இந்த கடைசி நாட்களில் நமக்கு இரக்கத்தை காண்பிக்க விரும்புகிறார். அவை ஒவ்வொரு நாள் இரக்கத்தை பெறும். அந்த இரக்கம் இருக்குமானா நம் விரும்புவதனால் அல்ல, ஓடுவதனால் அல்ல, இறங்குற தேவனாலேயாம், அவரால் ஆகும், அவர் நடத்துவார். பல காரியங்களை சோர்ந்து பண்ணலாம், ஆனால் தேவனிடத்தை இரக்கம் பெறுவோமானா சோர்ந்து போகாம முன்னேறி செல்வோம். தேவனுடைய இரக்கம் மறக்க மாட்டார், அழிக்க மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஆவே நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய இரக்கத்தை தொடர்ந்து பெற்றுக்கொள்வோம். கத்த வச்சு எல்லாரையும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். காலவெளியிலே ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குற தேவனாலே ஆம். தேவனிடத்தில் இரக்கம் பெற்றிருப்பதனால நாங்கள் சோர்ந்துவோம் அல்ல. பிதாவாகிய தேவன் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறதுனால கைவிட மாட்டார், அழிக்க மாட்டார், என் பிதாக்களுக்கு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இந்த நாட்கள் நம்ம எனக்கு உங்களுக்கு இரக்கம் தேவை. தேசத்தின் மேலே கோபாக்கினை ஊற்றப்பட போகிற ஒரு காலம், தேசத்து மேல தண்டனைகள் வரப்போகிற ஒரு காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டுடைய இரக்கம்தான் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்று. ஆண்டுடைய இரக்கம்தான் நமக்கு மிக முக்கியமான ஒன்று. அவருடைய கால்வழியிலே அவருடைய இரக்கம் மகா பெரியது, அவருடைய இரக்கம் மிகுதியானது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. தேவனோ ஐஸ்வர்யத்தின் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன், ஐஸ்வர்யத்தின் பிதா, இரக்கத்தின் தேவனா இருக்கிறார், பிதாவா இருக்கிறார். நாட்டில் பற்றிக்கொள்ளும். எந்தெந்த விதங்களில் இரக்கத்தை நாம் தேவனிடத்தில் அடைய வேணும் பார்த்தோம். அந்தந்த விதங்களை கை கொண்டு நாட்டில் தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வோம். நமக்கு தேவை இரக்கம். இரக்கமுள்ள தேவன் இரக்கம் தருவதற்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா எல்லாத்துக்கும் மேல நாம்
நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் செய்த காரியங்கள் எல்லாம் நினைச்சு பார்ப்போம். கடந்த அந்த பாதையில நினைச்சு பார்ப்போம். எத்தனை காரியங்களை மன்னித்திருக்கிறார், எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை காரியங்களை நடத்தியிருக்கிறார். மற்றவர்களுக்கு இரக்கம் பண்ணாத, அது யாரா இருந்தாலும் சரி, நமக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம், நமக்கு தீமை செய்திருக்கலாம், நம்மை குறித்து விரோதமாக பேசியிருக்கலாம், யாரானாலும் சரி, நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும். இரக்கம் பாராட்ட வேண்டும். நியாய தீர்ப்பு நாளிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்படி இல்லைன்னா வேதனைப்படுகிற ஒரு நிலைமை. யோசிச்சு பாருங்க. அந்த நாட்களை ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு நம்ம கவனமாக இருப்போம், மன்னிப்போம், மறப்போம், நன்மையான காரியங்கள் செய்வோம். பதிலுக்கு பதில் செய்வதல்ல, அருந்தம் செய்வதல்ல, இரக்கம் பாராட்ட வேண்டும். அதில் தவறிட்டோம்னா இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வேண்டாம், வேண்டாம். ரொம்ப கஷ்டம். அது காலவெளியிலே ஆண்டு சொன்ன, நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். அந்த சுவாபம், அந்த தன்மை நம்ம பெற்றுக்கொள்வோம், அதை அணிந்து கொள்வோம், அதை உடையவர்களாக இருப்போம். அதான் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான தேவை. இயேசுவை போல மாறுகிற வாழ்க்கையில நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்க. அதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வழி. கிறிஸ்துவை போல வாழ்கிறோம் என்பது வழி. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராருங்கள். அதுக்கு மேல சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே, ஆகையால் அவரே நன்றி அறியாதவர்களுக்கு துரோகிகளுக்கு பகைகளுக்கு நன்மை செய்கிறார். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். கடந்த நாட்டில் தவறி இருப்போமானா அந்த ஒரே நாட்களில் துவாரத்தை அணிந்து கொண்டு நாங்கள் வாழ எங்கள் உதவி செய்யும். இன்னும் இடத்துல நாங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டிய காலை செய்து வரப்போற நாட்டில் இன்னும் அதிகமாக இவருடைய இரக்கத்தை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இறங்குறதுனால தான் ஆகும் ஆண்டவரே, இறங்கினா தாங்க சோர்வு இல்லாமல் ஓடுவோம். இனிமேல் இறக்கமாக இருந்தால் தான் எங்களை கைவிட மாட்டீர் ஆண்டவரே. ஆவே நம்ம வரக்கதை பற்றிக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு கிருபைதாரும் சும்மா எல்லாரையுமா ஜெபம் பண்ணுவாமா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரபலா மஷபரபலா கதராமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே மக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபலா கதராமா ஷபரபலா கதராமா ரே கதராமா. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவே கதறி ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே, கூவே கதறியே பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே. பாரும் சபைதனில் சோரம் உள்ளம் மீளவே, காரும் மீட்சி சபைதனில் சோரம் உள்ளம் மீளவே, கர்த்தாவே உம்
மாறும் பக்த ஜபம் கேளுமே. இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே. கூவி கதறியே கெஞ்சும் ஜபம் கேளுமே. கூவி கதறியே கெஞ்சும் ஜபம் கேளுமே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் நான் உங்கள் திருமுகத்தை பார்க்கிற ஆண்டவரே, வரப்போகிற காலங்கள் கொடிய காலங்கள், தேவனுடைய நீதியும் நியாயத்திற்கும் தேசத்திலே செலுத்தப்படுகிற ஒரு காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் நம்முடைய இரக்கம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இரக்கத்தை அதிகமாய் பெற்றுக்கொள்ள எனக்கு காட்டின வழிகளுக்காய் சோதனை. வாழ்க்கை தவறுகள் ஏற்படும் பொழுது, பாவங்கள் செய்யும் பொழுது உங்களிடத்தில் ஐக்கியத்தை விட்டுவிட கிருபதாங்க. பயப்பட பயத்தினால் நினைப்ப ஆண்டவரே. உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு நீங்க அனுகிரகம் செய்யுங்கப்பா. எல்லாத்துக்கும் மேல நீங்க சொல்லியிருக்காங்க ஆண்டவரே, இரக்கம் நாங்கள் செய்யும் பொழுதுதான் எங்களுக்கு இரக்கம் பாராட்டப்படும் என்று எழுதுகிறப்பா. அது மாத்திரமல்ல, அதுக்கு மாதிரியாக நீரே சொல்லியப்பா. துரோகிகள், நன்றி அறியாதவர்கள், சத்துருக்கள், இவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யறீங்க. ஆகையால் பிதா இரக்கமில்லாதாக்கள் போல நீங்கள் இரக்கமில்லாத சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரக்க சுபாவத்தை ஒவ்வொருக்கும் தாங்க. நாங்கள் இடத்துல எவ்வளவோ பெரிய மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு இறங்கி மன்னித்திருக்கிற ஆண்டவரே, அதே இரக்க சுபாவம் எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் அணிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த தன்மை எங்களுடைய வாழ்க்கையில செயலாக்கம் பண்ணப்படட்டும். நியாயத்தின் நாளில் இரக்கம் தான் மேன்மை நாளாட்டு சொல்லப்படுகிறதப்பா. அவன் சபையில் ஒவ்வொருவரும் உங்களுடைய இரக்கத்தினால் நிரப்பப்பட, உண்மை போல இரக்கலாய் காணப்பட கர்த்தனை உதவி முடியாய் வைக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. இந்த வாரம் சேப்பர் வேலையில், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றுக்கும் தான் கூடரும். தேச எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. சுஷ்மா பட்ச பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல உதவி செய்யுங்க. என் சபை சார்ந்த வெளியிடத்தில், வெளிதேசத்தில், வெளிமாநிலத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் கதை ஆசிரிப்பீராக. 2வது மாலை பைபிள் ஸ்டடி கற்றுக் கொள்ளப்படும். உனக்கே நாங்கள் சகல கணத்தை மகிமை துதியையும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே. தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய பாதலும் பராமரிப்பு அவருடைய வெள்ளத்திலும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.